ஆத்ம நண்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். இந்த உலகம் மட்டுமே கர்ம பூமி. இங்கு பிறப்பெடுப்பதன் மூலமே நமது கர்மங்களை செய்து கொண்டே நாம் ஞானத்தை பெற இயலும். இதை செய், இதை செய்யாதே என்று குரு தன்னுடைய சீடனை கர்ம விஷயங்களில் பற்றற்றவனாக ஆவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றார். அதற்காக அவர் நீ உன் கடமைகளில் இருந்து விலகிவிடு என்று சொல்கிறார் என்பதில்லை. மருத்துவர் நம் நோய் தீர நம்மை மருந்து அருந்த சொல்வது போன்றதுதான் இதுவும். ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கின்றாள். அவள் அந்த வீட்டில் இருக்கும் வரை தன்னுடைய எஜமானருடைய குழந்தைகளையும் அவரது வீடு வாசல்களையும் தன்னுடையது போல எண்ணி தன் வேலைகளை செய்கின்றாள். ஆனால் தன் சொந்த வீடு வேறெங்கோ இருப்பதை அவள் மறந்து விடுவதில்லை. நம்முடைய சொந்த வீடு அந்த தெய்வம் குடியிருக்கும் வீடாகும். அந்த வீட்டிலிருந்தே நாம் இந்த வாடகை வீட்டிற்கு வந்தோம், அதாவது இந்த பூமிக்கு வந்தோம். நம் கடமைகளை செய்து கொண்டே நம் சொந்த வீட்டின் நினைப்போடு நாம் இருந்தோமேயானால் அந்த தெய்வ தரிசனம் நமக்கு கிட்டாமல் போய்விடாது. பலாப்பழத்தை அறுக்கும் பொழுது முதலில் கைகளில் எண்ணெயை பூசிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பலாப்பழத்தின் பிசின் முழுவதும் நம் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். பலாப்பழத்தையும் சரிவர அறுக்க இயலாது. அதுபோல் நாம் முதலில் தெய்வீக எண்ணங்களை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். பின் உலக விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நம் மீது உலக விஷயங்கள் பிசின் போல ஒட்டிக்கொள்ளாது. கரகம் எடுத்து ஆடுகின்றவன் எத்தனையோ ஆட்டங்களை ஆடினாலும் அவனுடைய எண்ணம் முழுவதும் அந்த கரகத்தின் மீதுதான் இருக்கும். அதுபோல நாம் இந்த உலக விஷயங்களில் எத்தனையோ கடமைகளை செய்ய வேண்டியிருந்தாலும் நம் எண்ணம் முழுவதும் அந்த பரமாணு மேல், அதாவது பரம்பொருளின் மேல் இருக்க வேண்டும். பிறருக்கு நலம் புரிய வேண்டும் என்று எண்ணி தம் கடமைகளை செய்வது சத்துவ குணத்துக்கு நிகரானது. அன்னதானம், அறிவுதானம் ஆகியவைகள் கூட நம்மை இறைவனிடத்து அழைத்துச் செல்லும். இவையும் சத்துவ குணத்தை சார்ந்தவையே. சத்துவ குணம் நம்மை இறைவனிடத்து சேர்க்க வல்லது. எனவே உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை ஞான போதனைகளாக பிறருக்கும் சொல்லுங்கள். அவர்களும் இறைவனை அடைவதற்கான வழியை உங்களால் இயன்ற அளவு நீங்கள் காட்டிக் கொடுங்கள். அத்துடன் அன்னதானமும் ஒருவனை ஞான வழிக்கு இழுப்பதற்கான ஒரு யுக்திதான். அந்த அன்னதானத்தோடு சேர்ந்து உங்கள் எண்ணங்களையும் பரிமாறுங்கள். ஆன்மீக வழிக்கு அவர்களை இழுப்பதற்கான எண்ணங்களை அந்த அன்னத்தின் மீது பாய்ச்சுங்கள். எனவே அன்னதானமும் உங்களால் இயன்ற அளவு செய்யுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி.